ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை அற்புதமா என்று வழி நடத்துவார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நம்மளை அற்புதமாய் நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று நோக்கி பாருங்கள். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினார். வனாந்தரத்தில் நடத்துவதை குறித்து 78ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம். பகலில் மேகத்தினாலும் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் என்று அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி வருகிறார். வனாந்தரத்தில் நடத்தி வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக பகல் முழுவதும் மேக ஸ்தம்பத்தின் கீழாகவே கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தரே அவருக்கு மேக ஸ்தம்பமாக என்ன செய்தார், இருந்தார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பார்த்தீர்களா? நம்முடைய தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல அவரே மேக ஸ்தம்பமாக இருந்து உங்களை அற்புதமாய் பாதுகாத்து அவர் நடத்துவார். உங்களுக்கு விரோதமாக எந்த மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல் எதை எவன் செஞ்சாலும், அவன் இதை செஞ்சிட்டானே, என் பிஸ்னஸுக்கு விரோதமாக செஞ்சிட்டானே, என் பிள்ளைக்கு விரோதமாக இதை இப்படி செஞ்சிட்டானே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக செஞ்சிட்டானே, இவன் செஞ்சதுனால தான் இப்படி நடந்தது, இவன் செஞ்சதுனால தான் இப்படி ஆயிட்டு சொல்லாதீங்க. ஆண்டவரே உங்களுக்கு மேகஸ்தம்பமாய் பாதுகாப்பாய், ஆண்டவரே உங்களுக்கு வேலியாய் இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பதை தான் என் ஆண்டவர் சொல்கிறார். முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினால் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் அவர்களுக்கு வெளிச்சமாக என் ஆண்டவரே அவர் இருந்தார். அவர்கள் இரவு நேரத்தில் ஏதாவது என்ன செஞ்சிடக்கூடாது, தீமையான மிருகங்கள், தீமையான மனிதர்கள், தீமையான சத்துருக்கள் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எல்லா ஆபத்துகளுக்கும் அவர்களை விலக்கி அவர்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவரே அவர்களுக்கு அக்கினி வெளிச்சமாக கர்த்தர் இருந்தார். இரவு நேரத்தில் திடீர்னு கரண்ட் போயிருந்துன்னா பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரிய மாட்டேங்குது, உடனே பயம் வந்துடுது. இன்றைக்கி அநேகர் இருட்டை கண்டாலே பயப்படுறாங்க. பயத்தின் ஆவி அவர்களை என்ன செய்து விடுகிறது, சூழ்ந்து விடுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்கும் பயந்து விடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அக்கினி வெளிச்சமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? அது படிப்பை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? எதிர்கால வாழ்க்கையை குறித்து பயந்து போயிருக்கிறீர்களா? ஏதாவது தீர்மானமே எடுக்க முடியலைங்கிற ஒரு பயத்தின் ஆவி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இந்த பயத்தின் ஆவியை கர்த்தர் விரட்டுகிறதை நான் ஆவியில் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். அப்படி என்றால் என் தேவன் என்ன சொல்கிறார், அவர்களுக்கு அக்கினி வெளிச்சமாய் இருந்து அற்புதமாய் வழிநடத்தின தேவன் உன்னை வழிநடத்தாமல் இருப்பேனா? உன் குடும்பத்தை வழிநடத்தாமல் இருப்பேனா? உன் பிள்ளைகளை வழிநடத்தாமல் இருப்பேனா? நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? உன்னை அற்புதமாய் வழிநடத்துகிற தேவன். இன்றைக்கு அற்புதமாய் வழிநடத்த நான் போதுமானவராய் இருக்கிறேன். என்னை விசுவாசிப்பாயா? என்னுடைய சமூகத்தில் நீ அமர்வாயா என்பதை தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய வரம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு வழிநடத்துவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.